இளம் பிள்ளைகளை குறி வச்சு நடத்தப்படுற இந்த பாலியல் வன்முறை இந்தியாவில் அதிகமா நடக்குது. ரத்த வெறி பிடிச்ச மிருகங்கள் கூட தன் இனத்தில் இருக்கிற குழந்தை மிருகங்களை வன்புணர்வு செய்யறது இல்ல, ஆனா மனிதன் செய்யறான். இந்த குற்றங்கள் அதிகரிக்க என்ன காரணம்? குற்றவாளிகள் எளிதா தப்பிக்க முடியுது, குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை இல்லை. பிடிபட்ட சில பாலியல் குற்றவாளிகளை சிறைச்சாலையில நேர்ல சந்திச்சோம். அவங்க ஏன் இந்த கொடூர செயலை செய்யறாங்கன்னு விசாரிச்சோம். குற்றவாளிகள் நம்ம கிட்ட சொன்ன தகவல் திடுக்கிட வைக்குது. பெற்றவங்க கண்காணிப்புல இருந்து விலகி நிக்கிற பிள்ளைகள் தான் ஈஸியா பிடிப்போம். அதுங்க கூட கொஞ்சம் ஜாலியா பேசி பிடிச்சதை வாங்கி கொடுத்தா அது பாட்டு வரப்போகுது. பிறகு ஆளை காட்டி கொடுத்துருமோன்னு சாக்கடை நம்பி கொண்டு விடுவோம். அப்பா அத்தா போன்லயே குந்தி நிக்குதுங்க, பின்னா அடிச்சுக்கணும் போக வேண்டியதுதான். அதுங்க வாழ்க்கையும் அழிச்சு உன் வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு இல்ல, என் வாழ்க்கை என்னத்துக்கு அழிக்குது? 3 வாழை சோறு குவார்டருக்கு, அப்புறம் 4 வருஷம் போச்சுன்னா தெளிவுங்க பிறந்த நல்லா வரும்ல, போய்கினே இருப்பேன். பேசுகிற தோட்டா பிரச்சனை சிரித்து என்ன வம்பு கிடையாது, பயப்படும் வீட்டுல சொல்லாது. ஒரு இளம் பிள்ளையோடைய உயிரும் மானமும் எவ்வளவு சாதாரணமா போயிடுச்சு பாத்தீங்களா? இதுக்கு யார் காரணம்? தனிமையில் விடப்படும் குழந்தைகளை குறிவைக்கும் குற்றவாளிகள், குழந்தைகளை தனிமையில் விட்டு கவனிக்க தவறும் பெற்றோர்கள். அதனால குழந்தைகள் எப்போதும் பெற்றோர்களுடைய கண்காணிப்பிலேயே இருக்கணும். பெற்றோர்கள் அந்நியர்கள் கிட்ட குழந்தைகளை அதிகமா பழக விடாம அவங்க அரவணைப்பிலேயே வச்சிருக்கணும்.